நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் வந்திருக்கோம். மகாபிரபு நீங்க எங்க வந்துட்டீங்களா? குருச்சேத்ரால இருந்து நாங்க கிளம்பி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கும் போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ பஞ்சாப்ல வண்டி ரிப்பேர் ஆகி அங்கே லோக்கல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டரில் போனோம். எங்கள் வண்டிக்கு அந்த ஒரு முக்கியமான ஸ்பேர் ஒன்று வீணாக போனதுனால அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ திரும்பி ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி சண்டிகர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் கிடைக்கும்னு சொல்லி 5:30 மணி வரைக்கும் பார்த்தாங்க. ஒரு 3 மணியில் 5 மணிக்கு என்ஃபீல்டு ஷோரூமில் பார்த்தாங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு டாடா ஏசி பிடிச்சி பார்த்துருப்பீங்க, டாடா ஏசி பிடிச்சி திரும்பி சண்டிகர் வந்துட்டோம். சண்டிகர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். எனக்கு வரணும்னு முன்னாடி ஆசை இருந்தது, தெரிஞ்சோ தெரியாமல் இந்த இடம் வந்துட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ், லைக் பாண்டிச்சேரி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு. ஹரியானா பஞ்சாப் ரெண்டுத்துக்கும் ஒரே கேபிட்டல் வந்து சண்டிகர் தான். ரொம்ப நீட்டான சிட்டி, இந்தியாவில் 3rd கிளீனஸ்ட் சிட்டி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த இடம் ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. நான் பக்கத்தில் இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம். இந்த ரூம் நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. குட் மார்னிங். ராம் ப்ரோவும் மாமாவும் வந்து வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஷோரூம் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் ரூமில் இருந்தேன். ஸோ சாப்பிட்லான்னு வெளியே வந்தேன். ஸோ மார்னிங் சண்டிகர். ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அன்னைக்கு 2 டேஸாக வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ வண்டி வேற ஒரு வண்டி ஆல்டர்னேட்டிவ் வண்டி ரெடி பண்ணிட்டோம். இங்கேருந்து டேரெக்டாக சிம்லா போகிறோம். எப்படின்னா கிளம்புவோமா? கிளம்பிடுவோம் சிம்லாக்கு. 2 டேஸாக ரூம்ல சும்மா இருந்தோம். ப்ரோ கிளம்புவோமா ப்ரோ? கிளம்பலாம் ப்ரோ, கண்டிப்பா. பாய் பையா. இன்னும் போலையா? சனிக்கிழமை दाल सब्जी बहुत अच्छा. वही है दाल पिकल 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 ஊர்கா ஊர்கா. ஓகே ப்ரோ. பங்கப்பிரி பங்கப்பிரி மணி ஆகி போச்சு. பங்கப்பிரி வாங்கின போதும். ஓகே வை. ஊர்கா இருக்கா? ஊர்கா இருக்கா? ஊர்கா पिकल पिकल पिक्कल मतलब क्या होता है सर? ஊர்கா ஊர்கா சொல்லுவாங்க தெரியுமா? ஊர்கா மிர்ச்சி 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 लेके மிர்ச்சி இல்லடா. இப்போ வேற ஏதாவது முன்னாடி பட்டர் கொடுத்தோம், வேற ஏதாவது கொடுத்தோம். क्या नाम क्या है? क्या नाम क्या है? சமுவா உர போட்ட ஹலோ, உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்க டைமில் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா ஆன் த வே. சண்டிகர் டு சிம்லா பை ரோடாக போயிட்டு இருக்க நடுவில் பைக் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் இஷ்யூ ஆகி சண்டிகர்லேயே ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சண்டிகர்லேருந்து வெளியே போக முடியல, வெளியே போய் சண்டிகர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் மணாலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சிம்லா போக போகிறோம். நீங்கள் அதுதான் பார்த்துருப்பீங்க அந்த பைக் ரூட்டு. பாருங்கள் ஹில்ஸு, இங்கே தான் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரோடெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் ரோடு போட்டு 4-வே ரோடு ரொம்ப நல்லா. அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? நான் இன்னும் போகிற வழியில் நிறைய இடம் காமிக்கிறேன். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா?
இந்த ரூட்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நிறையா ஒர்க் போயிட்டுருக்கு ரோடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபைனலாக ஐஸை பார்த்துட்டீங்க. குளிர்ல என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். சிம்லாவில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாதனால நாங்கள் சிம்லாலேருந்து மணாலி கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன நீங்க வந்த மணாலி சிம்லாலேருந்து ஒரு 240 கிலோமீட்டர்ஸ். நான் டீ குடி ஒரு இடத்துல இருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். அதை தான் இருங்க வரேன். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சரிங்களா, இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். ரன்னிங்ல போறாங்கய்யா. ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா. Four hours later. Much later. Many months later. 2,000 years later. சிம்லாலேருந்து மணாலிக்கு ட்ராவல் பண்ணிருக்கோம். நைட்டில் வர்றது வந்து இங்கே ரொம்ப டேஞ்சரானது. பிகாஸ் ரோடு எதுவுமே சரியில்லை. சண்டிகர் டு சிம்லா ரோடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த மணாலி ரோடு வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ரொம்ப புழுதி மேடு பள்ளமாக இருந்தது. சரியாக இல்லை, ரோடு ஓடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு வந்துட்டோம். அதான் போகிற வழியில் குளிர் ரொம்ப ஹெவியாக இருந்தால் குழுவிலே ரூம் போட்டுடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் போட ஒருத்தர் நினச்சிருக்கோம். வண்டி எப்படி ஆயிடுச்சு, நாஸ்தி ஆயிடுச்சு. அதான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த ரோடெலாம் வேற மாதிரி ஆகிடும்ல. ஆமாம், இங்கே பார்க்கறதெல்லாம் வந்து நல்லா பினாயில் ஊற்றி வாய் கழுவுடா. வீடு இந்த ஊட்டியில் இருக்க மாதிரி. இந்த பக்கமும் வீடு. ஸோ மணி வந்து 11:15. இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நான் மணாலியில் இருக்கேன். பெட்ரோல் பங்க்கில் இருக்கும்போது அவங்கள்ட்ட பேசினேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஜேர்னி மணாலிக்கு. ஒரு 74 கிலோமீட்டர்ஸ். அவள் குளிர் அப்பா. வரும்போதே போலீஸ் நடுவில் செக் பண்ணாங்க. கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க ஏதுன்னு கேட்டுட்டு அவங்களே ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவங்க ரூமில் சொன்னாங்க போங்க. ஒரு ஆள் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போனப்பல அந்த ரூம் தான் இங்கே இருக்கோம். ஓகேங்களா. நீ முக்கியமான விஷயம், கிராம்புரோக்கு பர்த்டே. அது வந்து இங்கே வந்து தான் விஷ் பண்ண சொல்லிட்டாப்புல. நம்ம சார்பாக எல்லாரும் விஷ் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க விஷயத்தை. நம்ம சார்பாக ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டே டே
Why do you? லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கோம். நைட்டு 12:30 மணிக்கு சிக்கன் வித் கிளாஸ். என்ன பண்ண போறீங்க? ஓ, என் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது இதுதானா? Thank you my dear. தால் மச்சி ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தலங்கல்.